வணக்கம் நண்பர்களே. இப்போ புதுசாக ஒரு சனியை வந்திருக்குது. ராத்திரி 12 மணிக்கு தூக்கம் இல்லையா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணு, நான் ரெடியாக இருக்கிறேன் உங்கள் கூட பேசுகிறதுக்கு, என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நல்லா இளைஞர்களை வந்து நல்லா கவர் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் போய் அந்த மாய வலையில் சிக்கி உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க. எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படுது. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படுது. உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். தயவு செஞ்சு இளைஞர்கள் இல்லை நம்ம பெரியவங்க யாருமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போய் அந்த மாதிரி ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற பெண்கள்கிட்ட பேசலாம், இல்லை பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசலான்னு எதுவும் பண்ணினீங்கன்னா பின் விளைவுகள் மிகவும் கடுமையான மோசமாக தான் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. 1க்கு 10 ஆப் வந்துருக்குது. இப்போ ராத்திரி 12 மணிக்கு தூக்கம் வரலன்னா எனக்கு ஃபோன் போட்டு நான் பேசுகிறேன்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது. என்னுடைய நண்பரை அந்த மாதிரி செயல் பண்ணி தான் அந்த மாதிரி இதை பேசுன்னு சொல்லி பேசி அது ரெக்கார்ட் ஆகி நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நீ ஃபோன் பண்ண மாதிரி தான் எல்லாமே நீ பேசுனதெல்லாம் என்கிட்ட ரெக்கார்டில் இருக்குது, எனக்கு நீ டார்ச்சர் கொடுத்துருக்குற, நான் உங்கள்கிட்ட வந்து எப்படி வாங்குறேன்னு பாருலாம் சொல்லி அவரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் இழந்துருக்காரு. தயவு செஞ்சு யாரும் அது மாதிரி பண்ணி போய் மாட்டிக்காதீங்க, அந்த மாய வலைக்குள்ளே போய் சிக்கிறாதீங்க. இப்போ புதுசாக அந்த மாதிரி தான் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். தயவு செஞ்சு யாரும் போய் சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆயிடாதீங்க. உஷாராக இருங்க, உழைச்சி சாப்பிடுங்க, நல்ல முறையில் குடும்பம் நடத்தி நல்ல முறையில் வாழுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ராத்திரி 12 மணிக்கு நமக்கு தூக்கம் வரலன்னா ஒரு ஃபோனை போட்டு நம்ம யார்கிட்ட பேசுகிறது? ராத்திரி 12 மணிக்கு பேசுகிறது என்ன பேசுகிறது? ராத்திரி 12 மணிக்கெலாம் இதெல்லாம் ரொம்ப பார்த்துங்க, கவனமாக இருங்க. எவ்வளோ கவனமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கவனமாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. நன்றி நண்பர்களே.